அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் உயர்ந்திருப்பாராக. வசனத்துக்கு நேராக என் இருதயத்தை திருப்புவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தெய்வ செய்தியானது இந்த நாளிலே உங்களுக்கு என்ன செய்ய போகிறது என்று சொன்னால், உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை திரும்ப கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ளும் காலம். அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? நல்ல பேர். ரட்சிப்புனா என்ன? அது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டது. அதனால் சொல்லிக்கொள்ள வேறு ஒன்றும் இல்லைன்றீங்களா? கர்த்தர் நல்ல பேர். நான் எப்பவுமே சொல்கிறது வழக்கம், நீங்கள் கேட்டிருக்கலாம். ரட்சிப்பு என்பது தினந்தோறும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே வருகிறதுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் முதல் நாளில் ஆண்டவர் நம்மை தொட்ட விதம், அது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறது? கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதை தான் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். நிறைய பேர் யாராவது சுவிசேஷம் சொல்ல ரட்சிக்கப்பட்டிருப்போம், இல்லை ட்ராக்ஸ் மூலியமாக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்லுகிற சுவிசேஷன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. சுவிசேஷ பிரசங்கம் மூலமாய், பாடல் மூலமாய், இன்னும் வார்த்தைகள் மூலமாய், அநேக காரியங்கள் மூலமாய் ரட்சிப்பு உண்டா இருக்கிறது. அநேக ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ரட்சிப்பு என்பது அனுதினமும் நடக்க வேண்டிய காரியம். என்று ரட்சிக்கப்பட்டோமோ அன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் தினந்தோறும் என்ன செய்யணும்? ரட்சிப்பு நடந்து கொண்டே என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அது ரட்சிப்புக்குள்ளே தான் என்ன செய்கிறது? முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் தன்னுடைய முழு வாழ்க்கையும் ரட்சிப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. எத்தனை பேருடைய ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? நீர் தான், நான் அல்ல, நீங்கள் பெருக நான் சிறுக. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? ஆமென். நம்ம எல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறோம். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள என்ன செய்ய போகிறேன்? அல்லேலூயா. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நம்முடைய தியாகம், ஜெபம், வேத வாசிப்பு, சபை கூடி வருதல், என்ன இடைப்பட்ட கூட்டங்கள், தினந்தோறும் ஜெபிப்பது, இதெல்லாம் எப்படி இருந்தது? இந்த நாளிலே அந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்கிறது? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த அதே வேகம் எனக்கு இந்த நாளிலே இருக்கிறதா? நான் அதை என்ன செய்ய போகிற நாளிலே ஆராய்ந்து நிதானித்து அறிய போகிறேன். கவனிங்க, நம்ம வாசித்தோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. தப்பித்துக்கொள்ள வழி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்
பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். அல்லேலூயா. காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் நல்லவர், தேவன் உயர்ந்திருப்பாராக. அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 10 வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும். நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போவும். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவரா இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நம்முடைய ரட்சிப்பு நிலைவரப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ரட்சிப்பிலே பூரணர் ஆக வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய கண்கள் முதலாவது தேவனை என்ன செய்யணும்? நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் ரட்சிப்பு பூரணம் அடைவதற்கு நான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விடாது இருக்கணும். அதில் மிக முக்கியமானது என்னென்னா, ரட்சிப்பு கொடுத்தவருடைய முகத்தை என்னுடைய கண்கள் என்ன செய்யணும்? நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பு வேற எங்கேயாவது இருந்து வந்துடாதா? அவங்ககிட்ட இருந்து ஒரு ரட்சிப்பு வந்துடாதா? அவங்ககிட்ட இருந்து ஒரு நன்மை வந்துடாதா? இங்கேருந்து வந்துடாதா? அங்கேருந்து வந்துடாதா? என்ன செய்கிறோம்? உலகத்திலே அநேக காரியங்களை தேடி திரிகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு என்ன செய்யும்? எல்லாம் கூட வரும். ஆண்டவர் சொல்றார், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன் எது என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம், சர்ச்சுக்குள்ளே வந்தா அப்படியே பரவசத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்கச்சியா அக்காவா அண்ணனா என்ன செய்கிறோம்? மாறிடுறோம். ஆனால் வெளியே போனா அவர் யாரோ நான் யாரோன்ற மாதிரி என்ன செய்யுது? மாறுது. ரட்சிப்பு அவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது பரிபூரணப்படுகிறது. ஆனால் உலகத்துக்குள்ளே போகும் பொழுது ரட்சிப்பு என்ன செய்கிறது? ஆமாம், சட்டையை போல கழட்டுகிற காரியங்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் ரட்சிப்பு வெளியவும் என்ன செய்யணும்? பரிபூரணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிபூரணப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால், நான் வேதத்தின்படி நடக்கிறவன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்று சொன்னால், என் ரட்சிப்பு பரிபூரணப்பட வேண்டும். அந்த பரிபூரணம் கர்த்தருடைய சமூகத்திலே கிடைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது நான் எங்க என்னுடைய ரட்சிப்பை பரிபூரணப்படுத்தணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது பரிபூரணப்படும். ஆமென். உலகத்தை தேர்ந்தீங்கன்னா, இப்போ வாஸ்து வசனத்தின்படி அது அழிந்து போகும், அது மறைந்து போகும், அது ஒரு போர்வையை போல சுருட்டப்பட்டு போகும். நீங்கள் உலகத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உலகபூர்வமாய் ஒன்றை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் பூமியை என்ன செய்தீர்? அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறதுன்னு சொல்லி அடுத்த வார்த்தையை எப்படியே சொல்லுது? அவைகள் அழிந்து போகும். அல்லேலூயா. நீரோ நிலைத்திருப்பீர். ஆண்டவர் வித்தியாசப்படுத்துறார் பாருங்களேன். நான் தான் உருவாக்குனேன், நான் தான் படைத்தேன், என்னுடைய கையின் கிரியைகளாய் தான் அவைகள் இருக்கிறது, நான் தான் அஸ்திவாரப்படுத்தினேன், ஆனாலும் அவைகள் அழியும். ஆமென். அல்லேலூயா. உலகத்திலும் அதில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கள். அவைகள் மீது உங்கள் கண்களை என்ன செய்யாதீங்க? வைக்காதீங்க. ரட்சிக்க அவைகள் திராணியற்றது, ரட்சிப்பு அதனால் வராது. அல்லேலூயா. உலகத்திலிருந்து ரட்சிப்பு ஒரு வேளை தேடிக்கொண்டு இருப்பீங்க என்று சொன்னால், உங்கள் இருதயத்துக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ரட்சிக்க மாட்டாத அவைகளின் மீது உங்கள் இருதயம் இல்லாமல் இருப்பதாக. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இருதயம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வையை போல அவர்கள் என்ன செய்வீர்? சுருட்டுவீர். அவைகள் மாறி போகும். வார்த்தை சொல்லுது, நீரோ மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயத்தில் நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் ஆணித்தனமாக அவருடைய வார்த்தையை விதைக்கிறார். நான் தான் நிலைத்திருக்கிறவர், நான் தான் மாறாதவர். நான் உருவாக்கினவைகள் எல்லாம் மறையும். ஆமென். என்ன 10 வருஷத்துக்கு இருந்த மாதிரி நம்ம எல்லாம் இப்போ இருக்கிறோமா? அப்போ இருந்த பலன் இருக்குதா? என்ன, நான் கண்ணாடியில் பார்க்கும்போது என் மண்டையில் ஒரு அரைமுடி கூட என்ன செய்ததில்லை, இருந்ததில்லை. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ஒரே அரைமுடி? அப்போ இருந்த போல நம்ம என்ன செய்யறதில்லை, இருப்பதில்லை. நம்முடைய உருவம் அப்போ இருந்தது போல அதே
வாலிப சரீரத்தோடு என்ன செய்கிறது இல்லை, இருப்பதில்லை. மாறுகிற சரீரம், மாறுகிற உலகம், மாறுகிற காரியங்களாய் தான் நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலுமா என்ன செய்கிறது, இருக்கிறது. அதில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் ஒருவர் மாத்திரமே மாறாதவர். ஆமென். இந்த உலகத்தில் உள்ளவைகளும் உலகமும் அழிந்து போகும், மறைந்து போகும், ஆனால் நான் மாறாதவர், நான் நிலைத்திருக்கிறவர். உன் ரட்சிப்பு பரிபூர்ணப்பட வேண்டுமானால் என்னிடத்துல தான் வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறுதல் தருகிறேன். நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு என்ன வேணுமோ அதை என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், முதலாவது என்னை தேடுங்க, பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கிறேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். ரட்சிப்பில் பரிபூரணப்பட கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கும் எப்படி கிடைத்தது தெரியுமா? வாசிக்கலாம். அதே எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறவருக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது, அவர் ரட்சிப்பின் அதிபதி. ஆமென், அல்லேலூயா. ரட்சிப்பின் அதிபதி. இப்போ யாராவது நிறைய பணம் வச்சிருந்தா லட்சங்களுக்கு அதிபதி, கோடியில் வச்சிருந்தா கோடிகளுக்கு அதிபதி. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் ரட்சிப்பு பெரிதானது. அந்த ரட்சிப்புக்கு அதிபதி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பணம் கோடி எல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், திருக்கோடிக்கு போயிடும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நாமோ, ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற நாமோ தேவனுடைய சமூகத்தில் நித்திய நித்தியமாய் நம்ம இளைப்பாற போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பின் அதிபதியை இந்த பூமியில உபத்திரவங்களுக்கு உட்படுத்துவது ஏற்றதா இருந்ததா? எதற்குனா மகிமையிலே அவருடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க. ஆமென். நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரணமாக வந்தது அல்ல. கிறிஸ்து என்னும் ஒருவருடைய முழு பாடுபட்டு முழு ரத்தம் சிந்தி அவரால் பெறப்பட்டது தான் நீங்களும் நானும் அடைந்திருக்கிற ரட்சிப்பு. அல்லேலூயா. விலைக்கிரயம் கொடுத்து இலவசமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அவர் விலைக்கிரயம் கொடுத்தார், நம்ம பெற்றது இலவசமாய் பெற்றோம். அல்லேலூயா. இப்போ உங்கள் ரட்சிப்பு அனுபவத்தை சொன்னால் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வீங்க, ஒவ்வொரு கதை சொல்லுவீங்க. பெரிய பெரிய கதை இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நான் பைபிள் காலேஜ் போய் தான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிப்பின் அனுபவமே என்ன செய்யலை. கிறிஸ்துவ குடும்பமாக இருந்தாலும் ரட்சிப்பின் அனுபவம் என்ன இல்லை. கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார்னு சொல்லும் பொழுது என் இருதயம் கலங்கி, எனக்காக ஒருவர் மரித்தார், அவர் எனக்காக இந்த இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஆமென். அதை எப்படி கொடுத்தாரா? உங்களுக்கு எனக்கும் இலவசமாய். அதை இலவசமாக பெற்றதுனாலதோ என்னவோ அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன செய்யலை, அநேக நேரங்களில் தெரிய மாட்டேங்குது. அநேக நேரங்கள் அதோடைய மதிப்பை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம். அநேக நேரங்கள் அதோடைய மதிப்பை மறந்தே கூட என்ன செய்கிறோம், போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ரட்சிப்பு விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்கல. உலகத்தில் எத்தனையோ கோடி, 100 கோடி, 200 கோடி, 300 கோடி பேருக்கு மேலே என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு கிடைத்து விட்டதா? எல்லாரும் பெற்றுக்கொண்டார்களா, ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, சொற்ப ஜனங்களுக்கு தான் இப்போ வரைக்கும் என்ன செய்கிறது, இந்த ரட்சிப்பு உரிமையானதாக இருக்கிறது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. பெற்றுக்கொண்ட நாம் இந்த ரட்சிப்பை மிகவும் கனமாக என்ன செய்யணும், எண்ணணும். அதனால தான் சொன்னேன், ஆதியில் இருந்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் நினச்சாதான், உங்களுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவங்களை நீங்கள் மீண்டுமாய் நினைவு கூறும்போது தான், ஆண்டவர் என்னை எப்படியாய் ரட்சித்தார், என்னை எப்படியாய் கொண்டு வந்தார், என் வாழ்க்கை எங்கே ஆரம்பித்தது, நான் எங்கு சென்று கொண்டிருந்தேன், என் நிலைமை எப்படி இருந்தது, என்னை எப்படி கர்த்தர் தொட்டார், எப்படி என்னை அழைத்தார், நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நினைவு கூறணும். அல்லேலூயா.
குப்பையிலும் புழுதியிலும் இருந்த என்ன ராஜாக்களோடு அமர பண்ணினாரே, அந்த பெரிதான ரட்சிப்புக்கு நான் எவ்வளவு பாத்திரவானா இருக்கிறேன். தினந்தோறும் நான் ரட்சிக்கப்படணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். ஒரு தினந்தோறும் காலையில் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும். ஆண்டவரே இந்த நாளில் என்ன செய்யுங்க, ரட்சியுங்க. தினந்தோறும் நைட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தேனா, கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தேனா, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி முடித்தேனா, கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியங்களில் நான் உண்மை உள்ளவனா இருந்தேனா. ரொம்ப முக்கியம். அடுத்த தலைப்பு அதுதான். உண்மைதான் ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்தும். அல்லேலூயா. அதே எபிரேயர் எழுதின நிருபத்தில் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தார். அல்லேலூயா. ரட்சிப்பு பரிபூர்ணப்பட 3வது காரியம் எங்கும் உண்மையா இருக்கணும். ஆமென். நான் சொன்னேன்ல, சபைக்குள்ள வந்தா பரிசுத்த ஆவியானவர், வெளியே போனா அப்படி அல்ல, எங்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம்னா எங்கும் என்ன செய்யணும், உண்மையுள்ளவர்களா இருக்கணும். ஆமென். ஆலயத்துக்கு வரீங்களா, அவனுடைய சமூகத்துக்கு வரீங்களா, உங்க இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். உங்க இருதயத்தில் உண்மை இருந்துச்சா உங்க ரட்சிப்பின் பரிபூரணம் அது பரிபூரணத்துக்கு நேராகவே என்ன செய்கிறது, கடந்து போகிறதா இருக்கிறது. நான் உண்மை உள்ளவனா இல்லையா, என் ஆசீர்வாதம் பரிபூரணப்படவே செய்யாது, என் ரட்சிப்பு பரிபூரணப்படவே செய்யாது. அல்லேலூயா. அதே 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்தில் என்ன செய்தேன். யாரை சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை. அவங்க உண்மை உள்ளவர்களா இல்லை. ஆண்டவர் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்தாரே, அவர் நடத்தி கொண்டு வரும் பொழுது எத்தனை அற்புத வாதைகளை அவர்கள் கண்டது. ஆனாலும் அவங்களுக்கு இருதயத்தில் என்ன இல்லை, அதை யோசிக்கிற எண்ணம் இல்லை. செங்கடலை கடந்தார்கள், அப்பொழுது அவங்க இருதயத்தில் என்ன செய்யலை, ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை காண்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை காண்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இருதயம் என்ன செய்யலை, தேவனோடு கூட இருக்கவில்லை. கர்த்தர் செய்கிற அற்புதத்தை செய்யும் போது மாத்திரம் அவரோடு கூட இருந்து, பின்பு ஒரு தேவையோ நெருக்கமோ தாகமோ பசியோ இறைச்சி இல்லாத நிலைமை ஏதோ ஒன்று வரும் பொழுது தன்னுடைய முந்தின வாழ்க்கை குறித்து மேன்மை பாராட்டினார்களே தவிர கர்த்தர் நடத்தி வந்த விதத்தை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் வனாந்தரத்திலே விழுந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் இருதயத்தில் கர்த்தரை தேடுகிற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அவரை ஆசீர்வதிக்கும் போது மட்டும்தான் அந்த எண்ணம் அவரிடத்துல உண்டு. ஆனால் ஏதோ ஒரு கவலையோ கண்ணீரோ நெருக்கமோ வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது கர்த்தரை விட்டு தூர போய் அவள் இருதயம் வலிவி போகிறதாய் முறுமுறுக்கிற இருதயமாய் மாறி போனது. அவர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியவில்லை, அவர்கள் ரட்சிப்பு பரிபூர்ணப்படலை. வேதம் சொல்லுது, அவர்கள் வனாந்தரத்தில் விழுந்தார்கள். அல்லேலூயா. அரே 12லேருந்து வாஸ்தவம்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்ன செய்ய வேண்டாம், உங்களிடத்துல இருக்க வேண்டாம், அதை குறித்து எச்சரிக்கையாய். ஆமென். யோபுக்கு ஒரு பிரச்சனை, பிசாசு போய் என்ன செய்யறான், பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அதை செய்கிறான். அவனுடைய எல்லா ஜீவராசிகளையும் பிள்ளைகளையும் ஒரே நாளில் என்ன செய்கிறான், மடிய பண்ணுகிறான். இங்கே இந்த வசனம் கரெக்டாக அந்த யோபுடைய வாழ்க்கைக்கு பொருந்துகிறது. அவனுடைய அவிசுவாசத்தில் அவன் பெருக வேண்டும், அவன் அவிசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் என்பது பிசாசனுடைய தந்திரம், அவனுடைய இருதயம், அவனுடைய சவால், ஆண்டவரோடு கூட போட்ட சவால் அது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அப்படி இராதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி இராதபடி எச்சரிக்கையாக இருந்தவன் யோபுதான். என்னுடைய இருதயத்தில் எல்லாம் இழந்தது என்று நினைத்த பொழுது அவன் இருதயம் ஆண்டவரை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நிர்வாணியாய் இந்த உலகத்துக்கு வந்தேன், நிர்வாணியாய் உலகத்திலிருந்து என்ன செய்ய போகிறேன், போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னு சொல்றார் பாருங்க. என்ன நடக்குதுங்க, இழப்பு நடக்குது, பெரும் இழப்பு நடக்குது. அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனது. ஒரே நாளில் எங்கே வந்துட்டான்,
ஒன்றும் இல்லாதவனாய் மாறிப்போனான். அவன் வார்த்தையை கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் என்ன செய்யலை, வரலை. அவன் இருதயத்திலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் வரல. பிசாசு இன்னும் விடல. அவனுடைய மனைவியை கொண்டு என்ன செய்கிறான், அவனிடத்துல இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை எடுக்க விரும்புகிறான், அவனிடத்துல அவிசுவாசத்தை கொண்டு வர விரும்புகிறான். அவன் சொல்றான், பைத்தியம் போல என்ன செய்யாத, பேசாத. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அவனுடைய ஆத்துமா ரட்சிப்பிலே பூரணப்பட்டிருந்தது. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அவனுடைய வாயின் வார்த்தைகளால் அவன் பாவம் செய்யாமல் தன்னை காத்து கொண்டான். கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார், என்னுடைய மகன் இன்னும் உத்தமத்தில் என்ன செய்கிறான், நிற்கிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஆமென். ரட்சிப்பின் அனுபவத்தில் பூரணப்பட்டவர்கள் என் ஜனங்கள், என் சமூகத்தை நித்தம் தேடுகிறவர்கள், பொல்லாப்பை கண்டு அஞ்சுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் சொல்ற 23ஆம் சங்கீதத்தில், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணுவேன், அப்படி மகிமையை காண்பேன், அவர் வீட்டில் வாசம் பண்ணுவேன். அவருடைய விசுவாசத்தை பாருங்க. நடக்கிற சூழ்நிலை என்ன, மரண இருள் பள்ளத்தாக்கு, ஆனால் வார்த்தை என்ன, ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிற விசுவாச வார்த்தைகள். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் ரட்சிப்பினால் பரிபூரணப்பட உங்கள் வாயில் விசுவாச வார்த்தைகள் என்ன செய்யணும். ஆமாம், உங்கள் கிரியைகளை எப்படி வெளிப்படுத்துவீங்க, நான் ரட்சிப்பின் பரிபூரணமாக இருக்கிற எப்படி வெளிப்படுத்துவீங்க, வாயின் வார்த்தைகளை வைத்து தான். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு நெருக்கம் வருது, உங்கள் வாயின் வார்த்தைகளை வைத்து நீங்கள் எவ்வளவு தூரம் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறீங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துருக்கிறீங்க, இல்லை உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் எந்த அளவில் இருக்கிறது, உங்கள் வாயின் வார்த்தைகளை வைத்து என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உங்கள் உள்ளங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகள் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த வேகத்தை நீங்கள் இந்த நாளில் நினைவு கூறணும். என்னை ஆண்டவர் எப்படி நடத்தினார், என்னை எப்படிலாம் கொண்டு வந்தார், என் நிலைமை என்ன. ஆண்டவர் நாளில் என்னோட கூட வாக்குத்தத்தம் பண்ணுறாருங்க. இது வாக்குத்தத்த வாசனம், இது வாக்குத்தத்த செய்தி. ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே மீண்டும் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, அவங்க எல்லாரும் வனாந்தரத்தில் விழுந்தாங்க, ஆனால் ஒரு பியூர் குவாலிட்டியான ஒரு சந்ததியை நான் எழுப்பிட்டேன். அவர்களை கொண்டு என்ன செய்ய போகிறேன், இப்போ கானானுக்குள்ளே போகிறேன். அல்லேலூயா. அந்த பியூர் ஜனமா, அந்த பரிசுத்த ஜனமா, பரிசுத்த வாட்டிகளா, பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற அந்த கூட்டத்தில் என்ன செய்யணும், நாம் இருக்கணும். அல்லேலூயா. வனாந்தரத்தில் விழுந்து போகிறதுக்காக உங்களை என்னை ஆண்டவர் அழைத்தாரா? அல்லேலூயா. அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோமா? யாராவது பாதி தூரம் வந்துட்டு பாதி தூரம் ரிட்டர்ன் போவோமா? பாதி கிணறை தாண்டிட்டேன், இன்னும் பாதி கிணறு தான் இருக்குது, என்ன செஞ்சிருவேன், தாண்டிடுவேன்னு போவாங்களா? பாதி கிணறு தாண்டிட்டேன், இதுக்கப்புறம் முடியாதுன்னு திருப்பி ரிட்டர்ன் போனால் அதே பாதி கிணறு தான். அப்படி தானே, அப்படி தானே. அது இங்கே கடக்கிறதுக்கு இங்கே கடந்தீங்கன்னு என்ன செஞ்சிடலாம், பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அநேகர் பண்ணுகிற தவறு என்ன தெரியுமா, ஆண்டவர் பக்கமாக வந்துடுறோம், அவசரமாக வந்துடுறோம், ரொம்ப வேகமாக வந்துடுறோம், ஆனால் ஒரு சின்ன நெருக்கம் கஷ்டம் வந்தவுடனே ரிட்டன் பேக் அடிக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய குணாதிசயம் அது. ஒரு இறைச்சி இல்லைன்ன உடனே கொமட்டிக்காயை நினைக்க போயிடுவான், வெங்காயத்தை வெள்ளைப்பூண்டை நினைக்க போயிடுவான். எகிப்தில் நாங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டோம், இங்கே தண்ணி கசக்குது, எல்லாரும் கல்லெடுத்து என்ன செய்கிறாங்க, அடிக்க வராங்க. தண்ணி இல்லை, தாகத்தில் உடனே கல்லறிய வராங்க. இறைச்சி இல்லை, முறுமுறுக்கிறாங்க, பழைய வாழ்க்கையை நினைக்கிறாங்க, பழைய ஜீவியத்தை நினைக்கிறாங்க. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். இஸ்ரவேல் ஜனம் ஒருவேளை மோசே வரலை அப்படின்னா அதே ஊரில் கடைசி வரைக்கும் அடிமையாகவும் கொத்தடிமையாகவும் இருந்து மரித்து 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 சந்ததி ஃபுல்லாக எல்லாம் மரித்து தான் என்ன செஞ்சிடணும், போயிருக்கணும். ஆனால் ஜீவனுள்ள தேவன் அவர் மேல் இரக்கமாக இருந்ததினாலே அவர் கூக்குரலை கேட்டு இரட்சகனை அனுப்பி மீட்டு கொண்டு வந்தா சொல்கிற வார்த்தை என்ன, நாங்கள் அங்கவே நல்லா தான், அங்கே நல்லாவா இருந்தீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அங்கே நல்லாவா இருந்த, அங்கே நல்ல வாழ்க்கை இருந்துச்சா, நல்ல சாப்பாடு இருந்துச்சா, நல்ல ட்ரெஸ் போட்டிங்களா,
நீங்கள் ஆசரிக்கிற பண்டிகை உங்களால் ஆசரிக்க முடிந்ததா? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்ததா? நீ நினச்சா ஒரு இடத்துக்கு போக முடியுமா? ஒரு நினச்சா ஒரு இடத்துக்கு வர முடியுமா? இஸ்ரவேல் ஜனம் அடிமையாக இருந்தது அங்கே. ஆனால் நினைக்கிறாங்க நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோம். கவனிங்க, பழைய வாழ்க்கையை குறித்து நான் நல்லா இருந்தேன் அங்கே நினச்சிங்கன்னா முந்தின நிலைமையிலும் பிந்தின நிலைமை எப்படி இருக்குமா? ரொம்ப மோசமாயிரும். ஆமென். விட்டு வந்த அந்த ஆவி என்ன பண்ணுமா? திரும்பி போய் 7 ஆவி என்ன செய்யுமா? கூட்டு வரும். ஆண்டவர் அங்கேருந்து பிசாசுகிட்டேருந்து விரட்டி என்ன செஞ்சிட்டாரு? வெளியே கொண்டு வந்துட்டார். திருப்பியும் பிசாசை நினச்சிங்கன்னா அது ஒன்று வராது. எத்தனை வரும்? அல்லேலூயா. அந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா? நம்ம அதை தான் இப்போ நினைக்கணும். பிசாசு தான் என்ன செய்கிறாங்க இவங்க? ஆமாம், எகிப்து என்னது? அருவெறுப்பு. எகிப்துனா பாவம், எகிப்துனா தேவனுக்கு பிரியமில்லாத இடம், எகிப்துனா அருவெறுப்புன்னு ஆண்டவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். எல்லாமே அது அந்த வார்த்தைக்குள்ள அடங்கும். எல்லாமே அதில் இருக்குது. எகிப்து தேவன் பிரியப்படாத இடம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பரிபூர்ணப்படுத்த தான் கானானுக்கு நேராக நடத்திட்டு போகிறேன். நடுவில் முறுமுறுக்காதீங்க. நடுவில் பிரச்சனை வருமா? வரும். வாழ்க்கைனா பள்ளம் மேடு எல்லாம் என்ன செய்யும்? வரும். மழை பெஞ்சா நனைய தான் செய்யணும், வெயில் அடித்தா என்ன செஞ்சிடும்? காயும். எல்லாம் என்ன செய்யும்? வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு என்னென்ன நடக்குமோ எல்லாம் நடந்துச்சு. இதை எபிரேயர் நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, 1-13 அதிகாரம் என்ன செய்யுங்க, வாசிங்க. மொத்த அதிகாரத்துலையும் அழகாக ஆண்டவர் தெளிவாக பேசி அழகாக எல்லாமே தெளிவாக வச்சுருப்பார். ஒவ்வொரு காரியங்களையும் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு இவர் என்ன செய்தார், தெளிவாக ஆண்டவர் எழுதி வைக்கிறார். என் ஜனங்களை பரிபூர்ணப்படுத்த தான் கொண்டு வந்தேன், ஆனால் அவங்க எனக்கு முறுமுறுத்துட்டாங்க, எனக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. என் வீட்டில் மோசே எங்கே உண்மை உள்ளவனாக இருந்தான், ஆனால் என் ஜனம் உண்மை உள்ளவ தான் என்ன செய்யலை, இருக்கலை. ஒரு சிலர் என்னோட உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் என்ன செய்யலை, உண்மை உள்ளவனாக இல்லை. வேதத்தை தியானிக்க, வேதத்தை படிக்க, ஜெபம் பண்ண, ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது உண்மை உள்ளவராக இருக்கிறோம். வெளியே போயிட்டா நம்ம உலகத்துக்குரியவர்களாய் மாறி போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. உலகத்துக்கு ஊழியம் செய்து சபைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அதே வெளிப்படுத்தல்ல கடைசி சபைக்கு ஆண்டவர் சொல்வார், நீ அனலாகிலும் குளிராகிலும் இல்லாமல் போனால் உன்னை என்ன செய்வேன். ஆமாம், லவோதிக்கேய சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை நான் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெளியே என்ன செஞ்ச, அருவருப்புக்கு நேராக தள்ளிடுவேங்கிற. ஒன்று குளிரா என்ன செய்யணும், உலகத்துக்குரியவனா உலகத்துக்குரியவனா என்ன செஞ்சிடணும், ஆண்டவருக்குரியவனா ஆண்டவருக்குரியவனா என்ன செய்யணும், இருக்கணும். ரெண்டுத்துலேயும் நம்ம கலந்தோம் அப்படின்னா அனலும் இல்லையா குளிரும் இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை என்ன பண்ணுவேன், அருவருப்புக்கு நேரம் வாந்தி பண்ணி பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவனுடைய கிரியைகளை குறித்து சபைகளுக்கு சொல்லுகிறார். லவோதிக்கேய சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இந்த வார்த்தைகளை. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். ஆனால் எல்லா சபைக்கும் சொல்கிற பொதுவான வார்த்தை என்ன தெரியுமா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன தெரியுமே, நித்திய ஜீவனை. எல்லா குறைகளை சொல்லிட்டு சொல்வார், நீ இதில் ஜெயம் எடுத்தீங்கன்னா நித்திய ஜீவன். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை நினைத்து பாருங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் நிருபத்தில் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 27ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 27ல் அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வசனம் அழகா சொல்லுகிறது, அவர் ஒரே தரம் என்ன செய்தாரா, பலியிட்டு விட்டார் தன்னுடைய சரீரத்தை. ஆசாரிகள் முன்னாடி இருந்த முறைமையின்படி என்ன செய்யணும், வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும், பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் என்ன செய்யணும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அசைவாட்டு பலியை செலுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு வருஷம் செய்கிறதுனால பாவம் இன்னும் முடியலை என்பதுதான் என்ன செய்கிறது, அதனுடைய
தீர்வாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவர் ஒரே தரம் மரித்ததினாலே, ஒரே தரம் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே இவர் வருஷம் பிரவேசிக்கிற பிரதான ஆசாரியர் அல்ல, ஒரே தரம் பிரவேசித்து எல்லாருடைய ரட்சிப்பையும் பூரணப்படுத்துகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். ஆமென் சொல்லுவோமா? என்னுடைய முற்றுமுடிய ரட்சிக்க ஒருவர் உண்டு, அவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கவனிங்க, அவரை தவிர்த்து வேற எதன் மீது நம்பிக்கை வைத்தாலும், வேற எதையும் சார்ந்து கொண்டாலும், வேற எதை நம்மை பற்றி கொண்டாலும் நாம் அதில் ஜெயிக்கவோ, அதில் நாம் வெற்றி பெறவோ, அதில் மேலே வரவோ முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர், அவருடைய ரட்சிப்பு மட்டுமே உண்மையுள்ளது, அவர்தான் ரட்சிக்க திராணி உள்ளவர். அல்லேலூயா. குழியில் விழுந்த ஒருத்தனை தூக்குறதுக்கு கொஞ்சமாவது பலம் உள்ளவன் என்ன செய்யணும்? அவன் தான் மேலேருந்து தூக்க முடியும். பலம் இல்லாதவன் என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. ரட்சிக்கிற ஒரு விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால விடுதலை உண்டாகிறாது. ரட்சிக்க வல்லவராக என்ன செய்யணும்? அவர் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை நம்புனீங்கன்னா உங்களை தூக்க முடியாது, உங்களை எடுக்க முடியாது. சொல்லுவாங்க 1000 வார்த்தைகள், பெரிய பெரிய வார்த்தைகள், பால் நழுவி தேனில் விழுற மாதிரி என்ன செய்யும்? வார்த்தைகள் வரும். நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், தூக்கிடுவேன், வச்சிருவேன். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அவங்கள தூக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். 2 ஜேசிபி 2 கிரேனு போய் விழுந்த லாரி ஒன்று என்ன செய்யுது? தூக்குது. ஒரே ஒரு கிரேனில் இருந்த பெல்ட் அறுந்துருச்சு. நடந்தது என்ன தெரியுமா? லாரியை இன்னொரு கிரேன் தூக்கிச்சு பார்த்தீங்களா? அது பெல்ட் அறலை, லாரி உள்ளே போயிருச்சு, கிரேனும் உள்ளே போயிருச்சு. 2 கிரேன் சேர்ந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஒரு லாரியை தூக்க முடியும். அப்படின்னா ஒரே ஒரு பெல்ட் அறந்ததுனால லாரியும் போச்சு, கிரேனும் போச்சு. பாவம், அதை ஓட்டினவனு உண்மையாக நடந்தது. ஓட்டினவனு என்ன செஞ்சிட்டான்? இறந்து போயிட்டான். கவனிங்க, ரட்சிக்க திராணி அற்றதுமான இந்த உலகத்தின் மேலே நம்பிக்கையை வைக்காதீங்க. மாம்ச தேகமுள்ள யாவும் ஒரு நாள் என்ன செய்யும்? மடியும், அழியும், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீரோ நிலைத்திருப்பே, நீரோ நிலைத்திருப்பே, நீ ஒருவர் மாத்திரம் தான் நிலைத்திருப்பே. ஆகவே உங்கள் கண்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும். அவர் தான் ரட்சிக்க வல்லவர். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த நாளில் அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி உங்கள் இருதயம் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்குமானா, நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இன்று அவர் ரட்சிக்கை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்று விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்று அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இதுவரை செய்தார், இனிமேலும் செய்வார். அவருடைய கண்களை மூடி கேட்ட வார்த்தைக்கு செபிப்போமா? விசுவாசம் இல்லாமல் அவருடைய வார்த்தையை கேட்டாலும் ரட்சிப்பு தூரமாக இருக்கிறது. இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க, உங்கள் இருதயம் ஆமாம் கர்த்தர் எனக்கு இதை செய்வார், கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்பும் பொழுது கர்த்தர் இந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்ய வல்லவர் என்று உங்கள் இருதயம் விசுவாசிக்காம ஏனோ தானோ வாரம் வாரம் ஒரு செய்தியை கேட்கிறோம் என்று உங்கள் இருதயம் கேட்குமானால் அப்பொழுதும் ரட்சிப்பு தூரமாகிறதா இருக்கிறது. கடமைக்காக ஆலயத்துக்கு வருகிறது, அது வீண் என்று ஆண்டவர் சொல்றார். பரிதபிக்க கூடாத மாம்ச தேகமுள்ள பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகிய பிரதான ஆசாரியர் உங்களுக்கு எனக்கு இருக்கிறார். ஓ, அவர் ரட்சிக்க திராணி உள்ளவர். அவர் ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்தில் ரட்சிக்க திராணி உள்ளவர். உன் இருதயம் அவரை சார்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் நிலைமையை நீர் அறிவே, என் சூழ்நிலைகளை அறிவே, என் காரியங்கள் அனைத்தும் உமக்கு வெளிப்படையாக இருக்கிறது. உங்கள் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் ரட்சிப்பின் அனுபவத்தை திரும்பி பார்க்கிறேன். அப்படியே ரட்சிக்கப்பட்ட புதுசில் என் இருதயம் இருந்த அந்த வேகம், நான் என்னுடைய ஜெபத்திலே காட்டின தீவிரம், வேத வாசிப்பிலே காட்டின தீவிரம், உம்மை தேடுகிறதுல இருந்த தீவிரம் நாளிலே இல்லைப்பா. ரொம்ப பின்வாங்கி போயிருக்கிறேன்.
நான் ரொம்ப பின்வாங்கி போயிருக்கிறேன். நான் நினைவு கூறுகிறேன்ப்பா, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினாலும் தேவன் தாமே பெரிய சாட்சி கொடுத்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எனக்கு கொடுத்ததை குறித்து நான் கவலையற்று இருப்பேன். ஆனால் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. ஆண்டவரை பாருங்க, உங்க இருதயம் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். இந்த நேரம் உங்க ஆத்மா ரட்சிக்கப்படுகிற நேரம், இந்த இருதயம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள மீண்டுமாய் வருகிற நேரம். அசட்டை பண்ணிடாதீங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். விட்டு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஓ ரகரதலரதலர சந்தரதன மணிகரதலரா, நீ நல்லவன் 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 நல்லவன். அழகும் இல்லை ஆஸ்தியும் இல்லை, ஆனாலும் என்னை நீர் அழைத்தீ. அழகும் இல்லை ஆஸ்தியும் இல்லை, ஆனாலும் என்னை நீர் அழைத்தீ. படிப்பும் இல்லை பட்டமும் இல்லை, ஆனாலும் என்னை நீ பிடித்து கொண்டீ. படிப்பும் இல்லை பட்டமும் இல்லை, ஆனாலும் என்னை நீ பிடித்து கொண்டீ. எந்த நன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீர் நேசிக்க. எந்த மேன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீர் நினைக்க. எந்த நன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீர் நேசிக்க. எந்த மேன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீர் நினைக்க. இந்த நன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சிறந்ததையா. உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சிறந்ததையா. ஆமாண்டவரே, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, செல்வம் இல்லை, படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, ஞானம் இல்லை, ஞானியும் இல்லை ஆண்டவரே, பலவான் இல்லை, கனவான் அல்ல, எதுவும் என்னிடத்துல இல்லை. ஆனாலும் பெரிதான ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த கனமுள்ள ரட்சிப்பை நீ வரும் வரைக்கும் காத்துக்கொள்ளுவே பா. இந்த பரிசுத்த வாழ்க்கையை நீ வரும் வரைக்கும் காத்துக்கொள்ளுவே. உம்முடைய கரத்தின் மறைவுக்குள்ள எங்களை மறைக்கிறனையா ஆண்டவரே. உடைய நாமத்தில் வருகிறேன், சபையும் கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் இவர்களை தெரிந்தெடுத்தீர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்ற வார்த்தையின்படியாய் உடைய நாமத்தின் மறைவுக்குள்ளே மறைக்கும்படியாய் உடைய பிரதான ரட்சிப்பை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து உடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆதியில் இருந்த அன்பை மீண்டுமாய் ஞாபகப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. மீண்டும் இவர்கள் கொழுந்து விட்டு எரியவும், வேதம் வாசிப்பதிலே, ஜபத்திலே, கர்த்தரை தேடுகிறதிலே, கர்த்தருக்கு நேரத்தை செலவிடுகிறதிலே, கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அந்த ஆதி நிலைமைக்கு திரும்பத்தக்கதாய் அனுக்கிரகம் பாராட்டுங்க. உண்மையுள்ளவராய் ஆண்டவரே, கர்த்தருக்கு உண்மையாய் உழைக்கிறவர்களாய், உண்மையாய் ஓடுகிறவர்களாய், கர்த்தரை உண்மையாய் சார்ந்து கொள்ளுகிற ஜனமாய் ஆண்டவரே, உம்மை விட்டு பின்வாங்காத இருதயத்தை உடையவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, அந்த அனுபவத்திலே தரித்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய், ரட்சிப்பின் அதிபதியாக உம்மிடத்திலே ரட்சிப்பை பூரணப்படுத்த சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் அபிஷேகிங்க, நடத்துங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே.